தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே. இது ரொம்ப எக்ஸாக்டா கரெக்டுங்க. நம்முடைய ஒவ்வொரு குறைகளையும் குற்றங்களையும் கவனித்து கவனித்து அதுக்கெல்லாம் கர்த்தர் தண்டனை கொடுத்தாரானால் நம்ம யாருமே கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழவே முடியாது. இல்லை, நம்ம ஸ்கூல்ல பிள்ளைங்களுடைய டெஸ்ட் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் ஹாஃப் மார்க் குறைச்சிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமே அந்த ஆன்சருக்கு 2 மார்க்ஸ் இருக்கும். அந்த குழந்தை விட்ட தப்பு 5-6 தப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் அந்த குழந்தைக்கு 1/2 மார்க்கு கூட போட முடியாது. ஆனால் அதனுடைய ஆன்சர் மேபி கரெக்டாக இருக்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்னால எல்லா மார்க்குமே போயிடும். அதனால டீச்சர்ஸ் பொதுவாக அப்படி கரெக்ஷன் பண்ணுறதில்ல. தவறுகள் அதிகமாக இருந்தால் கூட அதற்குன்னு காமனாக ஒரு 1/2 மார்க்கோ 1 மார்க்கோ குறைச்சிட்டு மற்ற மார்க்கை போடுறது வழக்கம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு அக்கிரமங்களையும் கர்த்தர் கவனித்தார் ஆனால் நம்ம நிலை நிற்கவே முடியாதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார். அவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மேல் இருக்கிறது. ஆண்டவர் எதை பார்க்குறாரு அப்படின்னா, நம்ம செய்கிற தவறுகளை பார்க்கலாம். நம்ம என்ன இன்டென்ஷனோட செய்கிறோம், தப்பு செய்யணுன்ற ஆசையோட, இல்லை இந்த தப்பு செய்வதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய லாப நோக்கத்தோட செய்கிறோமா, இல்லை அந்த சூழ்நிலை நிமித்தமாக அந்த நேரத்தில் அறியாமல் இல்ல அறிந்து ஒரு சின்ன ஒரு இதனால தவறுனால அப்படி செய்யறோமா அப்படின்றத கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 104:17 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியை என்றென்றைக்கும் உள்ளது. இது யார் மேல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. பார்த்தீங்களா, கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள்னு சொல்லல. ஏன்னா எல்லா கட்டளைகளையும் நம்மளால் நிறைவேற்ற முடியாது. ஆனா செய்யணுன்ற நினைவோட, அந்த ஆசையோட, அந்த ஒரு விருப்பத்தோட நம்ம செயல்பட்டு முயற்சி எடுத்து அதை பிராக்டிஸ் பண்றோம். பார்த்தீங்களா, நம்ம மேல கர்த்தருடைய கிருபை இருக்குது. ஆகவே எதை குறித்து கவலைப்படாதீங்க. எந்த காரியத்துல விழுந்து போனாலும் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் இறங்குகிறார். அதனால நம்ம ஆண்டவர் மேல விசுவாசமா இருப்போம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நிமித்தமாக இதனால தான் நான் அப்படி செஞ்சுட்டேன், மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை கட்டி அணைத்து முத்தமிடுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு ஒரு நன்மையான வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பரலோகத்திலும் கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்த அவர் எப்பொழுதும் போதுமானவராக இருக்கிறார். So let's abide in God. Let's confess our sins and faults and everything to God and get the joyful life. God bless you.